بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இறைவனை போற்றி புகழ்ந்து இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறி அவ்விருவரின் வார்த்தைகளையும் கூட்டல் குறைத்தலின்றி நேர்த்தியாக நடைமுறைப்படுத்தி வாழ்ந்துவிட்டு சென்ற இறை தூதரின் உத்தம தோழர்களுக்கு பிரார்த்தித்தவனாகவும், அந்த இறை தூதரின் உத்தம தோழர்களிடமிருந்து இஸ்லாம் மார்க்கத்தை களப்பற்ற விதத்திலே படித்து இன்றைய காலம் வரைக்கும் அழகான முறையிலே அழகான மன்ஹஜிலே எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த நல்லடியார்கள், சலஃபு சிந்தனைகளை கொண்ட உலமாக்கள், அந்த கொள்கையை யார் யாரெல்லாம் சிதைவில்லாமல் கியாமத்து நாள் வரைக்கும் நடைமுறைப்படுத்தப் போகின்றார்களோ அனைவர் மீதிலும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாகவும், ஏழு வானங்களுக்கு மேலிருந்து ஆளுகின்ற அந்த அல்லாஹ் எமக்கு ஏவிய ஏவல்களை கட்டளைகளை என்ற அளவு நாம் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து கொள்ளுமாறும், அதே போன்று ஏறெடுத்தும் பார்க்க வேண்டாம் என்று எமக்கு தவிர்ந்து வாழும்படி கேட்டுக்கொண்ட கட்டளைகளை செயல்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழ்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கு உபதேசித்தவனாக, தக்வாவை கொண்டு உபதேசித்தவனாக உங்களுக்கும் இரண்டாவதாக உபதேசிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மீது கொண்ட அளப்பெரிய கருணையின் காரணமாக இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை அல்லாஹ் எமக்கு இந்த இடத்திலே நசீபாக்கியிருக்கின்றான். இன்றைய ஹுத்பாவினுடைய தலையங்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னெச்சரிக்கை செய்யப்பட்ட
என்னுடைய உம்மத்து 73 கூட்டமாக பிரிந்து செல்லும். அக்கூட்டத்திலே ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டம், மற்ற 72 கூட்டமும் நரகத்துக்கு போகக்கூடிய கூட்டம் என்ற அந்த ஹதீஸை மையமாக வைத்து சில முக்கியமான தகவல்களை உங்களிடத்திலே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தலையங்கத்துக்கு நாங்கள் போவதற்கு முன்னால் முக்கியமான 2 சம்பவத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதாவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு பொருளையும் வீணாக படைக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை பற்றி கூறுகின்ற பொழுது, வமா خلقத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னால் படைக்கப்பட்டிருக்கின்ற மனித ஜின் வர்க்கத்தினர் என்னை வணங்குவதற்காக நான் அவர்களை படைத்திருக்கின்றேன். மனிதனாக இருந்தாலும் ஜின்னாக இருந்தாலும் அல்லாஹ் ஏன் படைத்திருக்கின்றான் என்றால், அல்லாஹுவை மட்டும் வணங்குவதற்காகத்தான் மனித ஜின் வர்க்கத்தினரை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அடுத்ததாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால் மலக்குமார்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால சொல்றான், வைது கால ரப்புக லில் மலாயிகா, அதாவது மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் கேட்டானாம், இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா, இந்த பூமியிலான நான் ஒரு ஹலீஃபாவை, ஒரு பிரதிநிதியை, ஒரு மனிதனை நான் படைக்க போறேன், நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அப்ப மலக்குமாக்கள் அல்லாஹ்க்கு ஜவாபு சொல்றாங்க, யா அல்லாஹ், ஒத்தர் இன்னொத்தரை வெட்டி ரத்தம் சிந்தியக்கூடிய மக்களையா இந்த பூமியில நீ படைக்க போறாய்? ஃபசாதுகளை உண்டு பண்ணி இந்த பூமியிலே குழப்பம் விளைவிக்கக்கூடிய மனித சமுதாயத்தையா யா அல்லாஹ் நீ படைக்க போறாய் என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் மலக்குமார்களோட வாயை ஒரு இடத்துல பொத்துறான். என்ன எப்படி என்றால், உங்களுக்கு தெரியாத விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சி இந்த உலகத்துல கியாமத்து நாள் வரைக்கும் எதெல்லாம் படைக்க இருக்கின்றதோ, அல்லாஹுவால பெயர்கள் என்று எதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுக்குறான். وَأَلَّمَ آدَمَ الْأَسْمَاءَ كُلَّهَا ثُمَّ عَرَضَهُمْ عَلَى الْمَلَائِكَةِ فَقَالَ أَنْبِئُونِي بِأَسْمَاءِ هَؤُلَاءِ إِن كُنتُمْ صَادِقِينَ. எல்லா பேர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய பேச்சில நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஆதமுக்கு நான் சொல்லிக் கொடுத்த இந்த பேர்கள் எல்லாம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். மலக்குமார்கள் வாயடைச்சி போறாங்க. பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த அந்த மலக்குமார்களோட சன்னிதானத்தில் வச்சு ஒரு ஓர்டரை போடுறான், இந்த ஆதமுக்கு நீங்க சுஜூது செய்யுங்க, ஆதமுக்கு நீங்க சுஜூது செய்யுங்க எங்கட தந்தை. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொண்ட மலக்குமார்கள் அப்படியே சுஜூது செய்யறாங்க. அல்லாஹுவால படைக்கப்பட்டிருக்கிற இப்லீஸ் அவன் சுஜூது செய்ய மறுக்கிறான். ஏனென்றால் அவன் சொல்றான், என்ன நீ நெருப்பால படைச்சுகிறாய், நான் ஆதமை விட சக்தி வாய்ந்தவன், ஆதம் களிமண்ணால நீ படைச்சுகிறாய், என்னைய நீ நெருப்பால படைச்சுகிறார், அப்படி நான் எப்படி இந்த மனுஷனுக்கு போய் சுஜூது செய்ய என்று அந்த இப்லீஸ் மறுக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அவனுக்கு சாபத்துடுறான். சாபத்துட்டு அப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தில் கொடியேற்றுறான்.
சுவர்க்கத்தில் படைச்சிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அப்படியே சுவர்க்கத்தில் அல்லாஹ் வச்சு அல்லாஹ் சொல்றான், வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜோடியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் படைச்சி ரெண்டு பேரையும் சுவர்க்கத்தில் வச்சிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபகுலூ மின்ஹா ஹைஸு ஷி'தும் ரகதா. உங்களுக்கு சுவர்க்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்க சாப்பிடுங்க. இந்த சுவர்க்கத்தில் எதெல்லாம் உங்களுக்கு நான் ஆகாரமாக வைத்திருக்கின்றேனோ எல்லாத்தையுமே நீங்க சாப்பிடுங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தோட பக்கம் மட்டும் போக வேணாம் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கொஞ்சம் காலம் நின்றுட்டு சுவர்க்கத்தில் ஈகிறான். ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசையை காட்டுறான். எப்படி என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் இந்த மரத்தின் பக்கம் உங்களை போக வானம் என்று சொன்னதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த மரத்தில் வார கனியை நீங்க திண்டால் நீங்க சுவர்க்கத்தில் நிரந்தரமா இருந்துருவீங்க, இல்லண்டா மலக்கா மாறிடுவீங்க என்று சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாருன்னா அந்த கனியை அப்படியே புசிக்கிறார். அந்த பழத்தை தின்ற உடனே அல்லாஹ் என்ன செய்யறான் என்றால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு அன்ஹா ஃபஅഖ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹ். ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அப்படியே சருகச் செய்து அந்த கனியை உட்கொள்ள வச்சு அப்படியே வழி தவற செய்தான். அல்லாஹ் கோவப்பட்டு என்ன செய்யறான் என்றால், அல்லாஹ் சொல்றான், இஹ்பிது பஅதுகும் லிபஅதின் அது வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ரும் வ மதாஉன் இலா ஹீன். இந்த கட்டளைய நீங்க சுவர்க்கத்தில் நடைமுறைப்படுத்தல. ஷைத்தான், இபிலீஸ் என்னால சிருஷ்டிக்கப்பட்ட ஆதமுக்கு சுஜூது செய்யவும் இல்லை. நீங்க 3 பேரும், ஆதம், ஹவ்வா, இபிலீஸ் 3 பேரும் இந்த இடத்திலிருந்து அப்படியே இறங்கி பேய்த்திருங்க. உங்களுக்கு பொருத்தமான வதிவிடம் இந்த பூமி. குறிப்பிட்ட சில காலம் வரைக்கும் நீங்க இந்த பூமியில வாழுவீங்க. உங்களுக்கான ஆகாரம் எல்லாத்தையும் நான் பூமியில வச்சிருக்கிறேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் இபிலீஸையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து இறக்கி பூமியில வாழ செய்றான். இப்படி பூமியில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பூமியில கிட்டத்தட்ட 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியில 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ற சந்தர்ப்பத்தில் அவங்களோட கொள்கை எதா இருந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பெரிய சரித்திரம் அது. அல்லாஹ் அப்படியே அவங்கள பிரிய வச்சு திருப்பியும் ஒன்று சேர வச்சு அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்து அவங்க வாழ்றாங்க. 1000 வருஷம் இந்த பூமியில வாழ்றாங்க. வாழ்ந்து அழகான ஒரு கொள்கையை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. இந்த ஏகத்துவம், அல்லாஹுக்கு எந்த விதத்திலையும் ஷிர்க் செய்யாத சமூகமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட புள்ளகள் 1000 வருஷம் இப்படியே வாழ்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால 2வது நபியாக அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்புறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் எவ்வளவு காலம் வித்தியாசம் என்றால் 1000 வருஷம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாகி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாக அனுப்பப்படுற அந்த காலம் 1000 வருஷம் வித்தியாசம். அப்ப இந்த அழகான தௌஹீதுல அல்லாஹுக்கு இணை வைக்காத மக்கள் இந்த பூமியில வாழ்ந்தாங்க. அழகான கொள்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது வஹீ இறக்குறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்பி, இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி அன் அன்திர் கௌமக மின் கப்லி அன் யஅதியஹும் அஸாபுன் அலீம். நூஹே, உங்களோட சமூகத்துக்கு வேதனை வாரத்துக்கு முன்னுக்கால அவசரமா போய்த்து நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம ரசூலாக தேர்ந்தெடுத்து அனுப்புறான்.
ஏகத்துவ கொள்கையில வாழ்ந்த மக்கள் முதலாவது வலித்தவறி போன சந்தர்ப்பம் இது. 10 நூற்றாண்டுகள் 1000 வருஷ காலம் அல்லாஹ் அந்த மக்கள் தௌஹீதுல வச்சான். அவங்களும் அல்லாஹு ரப்பா ஏற்றுக்கொண்டு எந்த ஷிருக்கும் இல்லாம வாழ்ந்துட்டு 1000 வருஷத்துக்கு பின்னால ஷிருக் என்றது அப்படியே வளர்ந்து வர சந்தர்ப்பத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் ரசூலாக தேர்ந்தெடுத்து அவங்களோட கௌமுக்கு அனுப்பிட்டு சொல்றான், ஏண்ட வேதனை வாரத்துக்கு முன்னால உங்களோட சமூகத்துக்கு போயிட்டு நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. என்ன காரணம்? அவங்க என்ன செஞ்சாங்க? முதலாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்களோட காலத்துல வாழ்ந்த 5 சிறந்த நல்லடியார்கள், சிறந்த மக்கள், அவுலியாக்கள், அந்த மக்கள் மரணிச்சு போனதுக்கு பிறகு இவங்க அந்த காலத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த சமூகம் மரணிச்ச அந்த நல்ல அவுலியாக்களை, நல்ல மனுஷங்களை ஞாபகப்படுத்துகிறோம் என்ற பேர்ல அவங்களோட உருவங்களை வரைஞ்சி அப்படியே அவங்க ஞாபகம் மூட்டி இருந்தாங்க வருடா வருடம். அவங்களுக்கு பின்னால வந்த இன்னொரு சமூகம், அடுத்த பரம்பரை, ஞாபகமூட்டப்பட்ட அந்த நல்லடியார்களை உருவகப்படுத்தி சிலையாக செதுக்கி அப்படியே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஞாபகப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு வந்த அடுத்த ஜெனரேஷன், உங்களுக்கு முன்னால வாழ்ந்து உங்களோட வாப்பாட வாப்பா இப்படி ஞாபகப்படுத்தி கொண்டு நிக்கல, வணங்கி கொண்டிருந்தாங்க, நாங்களும் இவங்களை வணங்கணும். ஷைத்தான் அவங்களோட சிலை வணக்கத்தை, இந்த ஷிர்க்கை இந்த உலகத்துல பரப்பணும் விதம். அப்ப இந்த 5 மனிதர்கள், சாலிஹீன்கள், நல்ல மனிதர்கள் மரணத்திற்கு பின்னால படிப்படியாக உருவம் வரையப்பட்டு செதுக்கப்பட்டு ஞாபகமூற்றோம் என்ற பேர்ல அவங்கள கடவுள்களாக மனிதர்கள் வணங்குறதுக்கு ஆரம்பிச்ச உடனே அல்லாஹ்க்கு கோபம் வந்தது. அல்லாஹ் நூஹ் என்ற அந்த நபியை செலக்ட் பண்ணி அல்லாஹ் அனுப்பி சொல்றான், ஏண்ட வேதனை வாரத்துக்கு முன்னுக்கால பேய்த்து நீங்க உங்களோட சமூகத்துக்கு அச்சமூட்டி எச்சரி செய்யுங்க. இதுல இன்னொரு விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல வேற யாராலும் நபிமார்கள் வந்தாங்களான்? சில வரலாற்று ஆசிரியர்கள் ஷீத் என்ற ஒரு நபி வந்தார் என்றும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இடப்பட்ட காலத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க என்றும் சில வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னாலும், ஷேக் சாலிஹ் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிறந்த ஒரு சலஃபு சிந்தனையை கொண்ட ஒரு அறிஞர், அவர் மரணித்த சமீப காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் மிகவும் அவங்க மௌத்தா பைத்து அவங்க இதே குர்ஆன் வசனங்களினூடாகவும் இந்த வரலாற்று அழகான முறையில் ஆய்வு செஞ்சு அவங்க சொல்றாங்க. எப்படி என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்துக்கும் இடப்பட்ட காலத்தில் எந்த நபியும் வரையில்லை. 2வது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நபியாக ரசூலாக அனுப்பினான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமூகத்துல தன்னுடைய தவ்வா பிரச்சாரத்தை முதலாவது செய்றாங்க. எப்படி செய்றாங்க? யா கௌமி அபுதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைருஹ், நீங்க உண்மையான ரப்ப வணங்காம நீங்களாம் கையால செஞ்ச சிலைகளை கடவுள் என்று நீங்க வணங்கி கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்துச்சு? உண்மையான ரப்ப நீங்க வணங்குங்கோண்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாண்ட கௌமுக்கு சொல்றாங்க. சொல்ற சந்தர்ப்பத்துல அந்த ஷிர்க் அவங்களோட உள்ளத்துல ஆழ பதிஞ்சிருந்ததுனால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற ஒவ்வொரு செய்தியையும் அவங்க உள்வாங்க மறுத்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அழகான முறையில் சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு தனி மனிதனாக பேய்த்து இந்த ஷிர்க்கை நீங்க செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்க. மக்கள் சமூகம் கூடி நிற்கிற இடத்துல பேய்த்து அல்லாஹுவுக்கு நீங்க இணை வைக்க வேண்டாம் என்று கெஞ்சினாங்க. தனி மனுஷன் சமூகம் இரவு பகலாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேய்த்து கெஞ்சி 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 தவ்வா சொல்லி தவ்வா என்ன? அல்லாஹுக்கு இந்த பூமியில ஷிர்க் செய்யாதே,
ஷிருக்குன்றது உன்னுடைய செயலால நினைப்பால வாயால வரவே கூடாது என்று சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் சமூகத்தின் மேல பெய்து கொண்ட இரக்கத்தினால கெஞ்சி கெஞ்சி கேட்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி பார்த்துட்டு அல்லாஹ் கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. எப்படி என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட அந்த கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு முன்னுக்கால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தில் வைத்து அல்லாஹுவ மட்டும் ரப்பாக நீங்க வணங்குங்கோ என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒவ்வொரு கொள்கையை சுமந்து கொண்டு நிற்கிற நாங்க அந்த கொள்கையை வழி நடத்துகிற தலைவர்கள் இருப்பாங்க. அந்த எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளி நிர்வாகமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தலைவர், பாடசாலை என்ற அதிபர், மற்ற சோசியல் வேலைகள் செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தால் அதுக்கு ஒரு தலைவர், ஒரு நிர்வாகம். அது மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தஅவா சொல்ற சந்தர்ப்பத்தில் அந்த இணை வைப்பு ஷிர்க் கலந்த அந்த மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு சமூகம், ஒரு லீட் பண்ற ஒரு சமூகம் இருந்தது, ஒரு தலைமை ஒன்று இருந்தது. அந்த தலைமை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தஅவா செய்ய போக்குள்ள சொன்னாங்க, லா ததருன்ன ஆலிஹதகும், நூஹ் சொல்றதை மட்டும் கேட்டுருவானாம். உங்களோட உண்மையான ரப்புகள் இந்த இருக்கிறாங்களே 5 பேர், அவங்கள விட்டுடவும் வானம். வலா ததருன்ன வத்தன் வலா சுவாஅன் வலா யகூஸ வயஊக வனஸ்ரா, 5 நல்லடியார்கள் பேர். வத், சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர், 5 நல்லடியார்கள், சாலிஹீன்கள். இந்த 5 பேரையும் நீங்க வணங்குறதிலிருந்து பின் வரவானம். உண்மையான கடவுள்களை நீங்க வணங்குங்க, இந்த நூஹ் சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லிட்டு அந்த சமூகம் சொன்னாங்க. எப்படி என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, இன்னா லனராக ஃபீ ضلالின் முபீன், நூஹ் பச்சை வழிகேட்டில் நிற்கிறார். யாரை பார்த்து வழிகேடுன்னு சொல்ற? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவால அனுப்பப்பட்ட ரசூல். அவங்களுக்கு அந்த சமூகத்தை லீட் பண்ற வழி நடாத்துற தலைவர்கள் எப்படி சொல்றாங்க என்றால், நூஹ் பச்சை வழிகேட்டில் நிற்கிறார், அவரை சொல்றது நீங்க கேட்கவானும் என்று அந்த மக்களை வழிநடாத்தும் அந்த சமூக தலைவர்கள் சொன்ன போறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சரியான கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டுட்டு அல்லாஹ்ட்ட முன்வைக்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த சமூகம் யாரையும் நீ விட்டு வைக்காத யா அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த சமூகம் இந்த ஷிர்க்க உடவானம் என்று சொல்லி இந்த லீடர்கள் எல்லாம் அந்த மக்கள்கிட்ட வேண்டிக் கொள்றாங்க, நீ இவர்களை யாரும் இந்த பூமியில வாழ வைக்காதே யா அல்லாஹ். நீ அப்படி வாழ வச்சால் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் கெட்டவர்களாகவும் உனக்கு இணை வைக்கக்கூடிய மக்களாகவும் தான் பிறப்பார்கள் யா அல்லாஹ், இவர்களை நீ வாழ வைக்காதே யா அல்லாஹ்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டான். துஆ கேட்ட பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான்டா, ஹைர் நூஹ், நீங்க ஒரு வேலை செய்யணும். என்னென்றால், பலவை எடுத்து ஆணிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களோட ஏரியால பாலைவனத்தில் கப்பல் ஒன்று கட்டுங்க நூஹ். அல்லாஹ் சொல்றான், வஊஹிய இலா நூஹ் அன்னஹு லன் யுமின மின் கௌமிக இல்லா மன் ஆமன ஃபலா தப்தஇஸ் பிமா கானூ யஃஅலூன். உங்களை ஈமான் கொள்ளாத மக்களை நினைச்சு நீங்க கவலைப்படவானா, நீங்க என்ன செய்யணும், கப்பலை கட்டுங்க. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அப்படியே கப்பலை கட்டுறாங்க. கட்டிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களோட சேர்த்து ஈமான் கொண்ட மக்கள் அந்த கப்பத்தில் ஏற்றுக்கணும். ஏற்றி இந்த உலகத்தில் ஏனைய படைப்புகள்ல ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடிய ஜோடிகளையும் அந்த கப்பல் ஏற்றுங்க. ஜோடிகளையும் அல்லாஹ் கப்பல் ஏற்றி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியா ஏற்றுக்கொண்டு ரசூலா ஏற்றுக்கொண்டு சிலை வணக்கத்திலிருந்து ஷிர்க்கிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்ட ஈமான் கொண்ட மக்களையும் நூஹை நீங்க ஏற்றி கொண்டு கப்பலுக்கு போங்க. இப்படி கப்பல் எல்லாம் கட்ட போக்குள்ள அந்த மக்கள் பரிகசிச்சாங்க. பாலைவனத்துல
கடல்ல போக வேண்டிய கப்பல் பாலைவனத்தில் ஒரு கட்டுறாரு, எங்கேயோ செய்ய வேண்டியதை எந்த இடத்துலயோ செய்யறாரு. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த கப்பல் கட்டி இப்படி ஏறினதுக்கு பிற்பாடு அல்லாஹ் ஒரு ஓர்டரை போடுறான். எப்படி என்றால், فَفَتَحْنَا أَبْوَابَ السَّمَاءِ بِمَاءٍ مُنْهَمِرٍ. நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களை ஈமான் கொண்ட மக்களும் இப்ப கப்பலோடு கேட்கிறாங்க. அல்லாஹுவால படைக்கப்பட்ட மற்ற ஜோடிகள் ஒவ்வொன்றும் கப்பல் இருக்குது, பிரமாண்டமான கப்பல். அல்லாஹ் ஓர்டரை போடுறான். எப்படி என்றால், فَفَتَحْنَا أَبْوَابَ السَّمَاءِ, பாலைவனத்துல கப்பல் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், வானத்தின் கதவுகளை நாங்கள் அடைமலைகளை கொண்டு திறந்தோம். அடைமலை பொழிறதுக்காக வானத்துல கதவுகளை திறந்தானாம். ஒரு வானத்துல கதவு திறந்து அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்றான், فَفَتَحْنَا أَبْوَابَ السَّمَاءِ, வானத்தின் அதாவது 7 வானத்தின் கதவுகளையும் அல்லாஹ் திறக்கிறான். தெரியும், ஒவ்வொரு வானத்துக்கும் கதவிக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜ் விண்வெளி யாத்திரை போன சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட முதலாவது வானத்துக்கு போறாங்க. வானத்தில் அங்கால இருக்கிற வானத்துக்கு பேய்த்து ஒரு கதவுக்கு இங்கால ஐக்கிறாங்க. இந்த பகுதியிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிக்க போகக்குள்ள அந்த சைட்ல இருந்து மலக்கொண்டு கேட்கிறாரு, கதவுக்கு காவலாளி, இந்த கதவுக்கு பின்னுக்கு அழிக்கிற யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் ஜிப்ரீல். அப்ப உங்களோட யார் வந்திருக்குது? என்னோட முஹம்மது வந்திருக்குது. அவர் நபியா? ஓ, அவர் நபி தான். அப்ப அந்த மலக்கு அஹ்லன் வசஹலன் என்று சொல்லி வருக வருக என்று சொல்லிட்டு அந்த கதவை அப்படியே திறக்கிறாரு. வானத்தோட கதவை திறக்கிறான். அப்ப வானத்துக்கு கதவுகள் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், ஃபஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமா, வானங்களோட கதவுகளை திறந்தோம், அடமலை அதால் அப்படியே பொழிய வச்சோம். ரெண்டாவது அல்லாஹ் என்ன செய்யறான் என்றால், வஃபஜ்ஜர்னல் உயூன் ஃபல்தகல் மாஉ அலா அம்ரின் கத் குதிர், அதாவது பூமி எல்லாமே நீரூற்றுகளாக அல்லாஹ் வெடிக்க வச்சானாம். பூமியை நீரூற்றுகளாக வெடிக்க வச்சேன்னு சொன்னால், காண்ற இடம் எல்லாமே நீரூற்று, கால வைக்கலாம். தண்ணி அந்த பாஞ்சி வருது பூமியிலிருந்து. 7 வானத்தையும் வானத்தினுடைய கதவுகளையும் தொடர்ந்து அல்லாஹ் அடமலையை கொடுக்குறான். பூமிக்கு ஓர்டர் போடுறான், தண்ணியை வெளியாக்கு. அப்ப பார்க்கிற இடம் எல்லாம் நீர்மொழியாக அப்படியே இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஏற்றுக்கொண்ட சமுதாய மக்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இல்ல கலீல். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமுதாயத்தில் 950 வருஷம் வாழ்ந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் அவங்களோட சமூகத்தில் வாழ்ந்து, அல்லாஹுக்கு நீங்க இணை வைக்க வேண்டாம், ஷிர்க்கு கலந்த வாழ்க்கை நீங்க வாழ வேண்டாம் என்று சொல்லி ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில பரப்பி அந்த ஏகத்துவத்தை உள்வாங்கின மக்கள் எவ்வளவு பேர் என்று எங்களுக்கு கணிப்பீர்கள். இப்ப 950 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்றால், அதாவது ஒரு மாசத்துக்கு ஒத்தர் இல்லைண்டா ஒரு வருஷத்துக்கு ஒத்தர் என்றாலும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட 80 பேர் 950 வருஷம் வாழ்ந்த மனிதன் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தௌவா பிரச்சாரத்தை செய்யறாங்க. அவரோட இந்த சரியான அகீதால சரியான கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் கொஞ்சோண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இல்லா கலீல், சொற்பமான ஆள்கள் தான் நூஹோட இருந்தாங்க. அதுலயும் தான் பெற்ற ஒரு மகன், 4 மகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அதுல ஒருத்தர் அப்படியே ஷிர்க்ல போயிட்டார். கப்பல் கட்டி கப்பல் மிதங்குற சந்தர்ப்பத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன்கிட்ட சொல்றாரு, பாப்பா கப்பல் ஏறுங்க. மகன் சொல்றாரு, என்னைய பார்த்து கொள்றதுக்கு எனக்கு தெரியும் என்று சொல்லி ஒரு மலை குன்றுக்கு அப்படியே போற சந்தர்ப்பத்தில் அப்படியே நீர் அடிச்சு விட்டுங்க. புள்ளையும் அப்படியே போறார். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கவலைப்பட்டு, யா அல்லாஹ், இவர் என் குடும்பம் என்று சொல்றான். அல்லாஹ் சொல்றாரு, இவர் செஞ்ச வேலை சரியில்லை, இவரோட குடும்பமே இல்லை என்று. அப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான வானம் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு அடமலை
பூமி நீரூற்றுக்களால் வெடிச்சு கப்பல் அப்படியே அவங்கள கொண்டு போறாங்க. அந்த மக்கள் செஞ்ச பாவம் என்ன? அந்த மக்கள் செஞ்ச செயல் என்ன? 5 பேர், சாலிஹான 5 பேரை ஞாபகப்படுத்துறோம் என்று ஷிர்க இந்த பூமியில செஞ்சதுனால அல்லாஹ் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்குறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் உங்களோட குடும்பத்தை எல்லாத்தையும் இணை வைப்பிலிருந்து பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நுழைவிப்பானா. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட ஈமான் கொண்ட குறிப்பிட்ட சில சின்ன எண்ணிக்கையுடைய மக்கள் அல்லாஹுவால பாதுகாக்கப்பட்டு ஜூதி மலை என்ற ஒரு மலையில அல்லாஹ் அந்த கப்பல் என்ன செய்யறான் என்றால் வைக்கிறான். நீர் அப்படியே வந்து காபிர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதன் பின்னால அந்த கப்பல் வந்து ஜூதி மலை என்ற மலையில அப்படியே நிக்குது. அப்ப இந்த ஜூதி மலை என்றது இன்னைக்கு சொல்றாங்க ஆர்மேனியா மலைத்தொடர்கள் ஒரு மலை என்று. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரம் காட்டலிமான எத்தனை நபிமார்கள் அல்லாஹ் நபியாகவும் ரசூலாகவும் இந்த பூமிக்கு அனுப்புனான். கொள்கையை சரி செய்யறதுக்காக வேண்டி. அந்த கொள்கையில அவங்க பிழையாக இருந்து அதோட சேர்த்து பாவங்களும் செய்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் 1,24,000 நபிமார்களை இந்த பூமிக்கு மக்களை வழி நடத்துறதுக்காக, ஷிர்க்கிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக, ஏகத்துவத்தை இந்த மக்கள் மத்தியில பரப்புறதற்காக, அதோடு சேர்த்து அந்த சமூகத்தில் பாவம் என்று எதெல்லாம் அவங்க செஞ்சு கொண்டிருந்தாங்களோ அவைகளிலிருந்து அந்த மக்களை பாதுகாத்து நல்ல கொள்கையின் பால் மக்களை வழி நடத்துறதுக்காக வேண்டி 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னால் அப்படியே அனுப்புறான். இதுல கடைசியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 13 வருஷ காலம் நபியாக அனுப்பப்பட்டு 40வது வயசிலிருந்து 53வது வயசு வரம் காட்டிலையும் மக்கா மக்களோட சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு ஊர் நீக்கம் செய்யப்பட்டு, அதாவது அவங்களுக்கு சாப்பாடுகள் ஒன்றுமே போகக்கூடாது என்று சொல்லி ஒரு பொருளாதார தடையொண்ட அந்த குறைஷிகள் ரசூலுல்லாக்கு போட்டு மக்காலிருந்து வெளியாக்கி கவலையோட தாய்ஃபுக்கு போய்த்து தாய்ஃபிலையும் தாய்ஃபில் வாழ்ற மக்களை அல்லாஹுக்கு மட்டும் நீங்க சுஜூது செய்யுங்க, அல்லாஹுடைய சேர்த்து வேற யாரையும் வணங்குவானம் என்ற அந்த அழகான கொள்கையை மக்கள் மத்தியில சொல்லனா துன்பங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளானாங்க. முக்கியமாக நாங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்படுற அந்த சந்தர்ப்பத்தில் மக்கா குறைஷிகள் ஹஜ்ஜி செஞ்சு கொண்டிருந்தாங்க. மக்கா குறைஷிகள் உம்ரா செஞ்சு கொண்டிருந்தாங்க. மக்கா குறைஷிகள் தான தர்மம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. தவாஃப் செய்கிற சந்தர்ப்பத்தில் நிர்வாணமாக தவாஃப் செஞ்சுட்டு வர மக்களுக்கு உடுப்பு கொடுக்குற மக்களாக இருந்தாங்க. ஹஜ்ஜிக்கு வர மக்களுக்கு தண்ணீர் புகற்ற மக்களாக குறைஷிகள் இருந்தாங்க. இப்படி வணக்க வழிபாடுகள் செஞ்சு கொண்டிருந்த இந்த சமூகத்துக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நபியை அல்லாஹ் தூதராக அனுப்பி இவங்க வணக்கம் செஞ்சு கொண்டிருந்தாலும் இவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை பில ஹஜ்ஜி செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க, தவாஃப் செய்யறாங்க, ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட சமூகத்துக்கு நபியோட தேவையா? அல்லாஹ் அனுப்புறான். இவ்வளவு நன்மை செஞ்சாலும் அவங்களோட அகீதா பிழை. அவங்க அல்லாஹுவ ரப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதம் பிழையான நம்பிக்கை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 13 வருஷ காலம் அவங்களோட வரலாறு நாங்கள் படிக்கிற டைம்ல கண்ணால கண்ணீர் வரும். எந்த அளவுக்கு என்றால், தாயிஃப்ல போய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஏகத்துவத்தை சொல்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வோட சேர்த்து நீங்க இந்த படைப்பையும் வணங்கவானம், அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கோ, ஷிர்க் செய்யவானம் என்று சொல்லி அந்த மக்களுக்கு சொல்ற சந்தர்ப்பத்தில்
அந்த மக்கள் விரட்டுனாங்க. மலைகளுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மலக்கோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மலைகளுக்கு பொறுப்பாகிற மலக்குகிறார், அல்லாஹ்ட அனுமதியோடு வந்திருக்கின்றோம். நீங்க சரி என்று சொன்னால் இந்த மக்கள் இந்த 2 மலைகளுக்கும் போட்டு நாங்கள் அப்படியே நெசுக்கிடுறோம் யா ரசூலுல்லாஹ். இப்போ நபி அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா, இந்த சமூகம் இணை வைப்பில் இருந்தாலும் இவர்களுக்கு பின்னால வர சமூகம் அல்லாஹுவ ரப்பா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குமென்னு சொல்லி நபி அவங்க வானம்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 13 வருஷ காலம் பாடுபட்டது எதுக்கான்னு சொன்னால் கொள்கையை சரி செய்யணும், மக்கள் மத்தியில் இருக்கிற தவறான எண்ணத்தை சரி செய்யணும், ஷிர்க்குகள் இணை வைப்பு எந்தெந்த வடிவத்தில் அந்த சமூகத்தில் இருந்ததோ அதை அப்படியே களை எடுக்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாடுபட்டாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த முயற்சிக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தை சொல்றாங்க, என்னுடைய உம்மத்து, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய உம்மத்து வந்து 73 கூட்டா விரியும், 73 கூட்டமா விரியும், எல்லா கூட்டமுமே நரகம் போக கூட்டம் தான். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அது ஹதீஸை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் போகும்னாங்க, என்னுடைய உம்மத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்பாக யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இறை தூதராக இறுதி தூதராக யார் யாரெல்லாம் ஏற்று ஈமான் கொண்டு இந்த பூமியில வாழ்றாங்களோ அந்த சமூகம் 72 பிரிவுகளாக பிரிஞ்சு போகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க 73ஆக பிரிஞ்சு போகும், 73ல 72 நரகம் போகும், ஒன்றுதான் சுவர்க்கம் போகும்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சுவர்க்கம் போற கூட்டத்தை மட்டும் சொல்லிதாங்கோ. 73 கூட்டமா பிரிஞ்சு 72 நரகம் போகுதென்றால் சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்போ சுவர்க்கம் போகும் ஒரு கூட்டமே தானே, அந்த கூட்டத்தை எங்களுக்கு யார் என்று சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. எப்படி என்றால், அல்லதீனஹும் அலா மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, இன்றைக்கு நானும் நீங்களும் எந்த கொள்கையில் இயக்கங்கள் இல்லாமல் ஷிர்க்குகள் கலப்படாமல் தூய முறையில் வாழ்ந்து கொண்டேகிறோமோ, இந்த கொள்கையை யாரு தன்னகத்தை கொண்டு வாழ்றாங்களோ அவங்க தான் சுவர்க்கம் போகும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. 73 கூட்டத்தில் ஒன்று சுவர்க்கம் போகும். அந்த கூட்டம் எந்த கூட்டம்? நபியோங்களோட காலத்தில் நபியோங்க சொல்லி கொடுத்த மாதிரி சஹாபாக்கள் வாழ்ந்தாங்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது வானத்திலிருந்து அரிசிலிருந்து தஹஜ்ஜத்துடைய டைம்ல அடிவானத்துக்கு வாரான் என்று அந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லது மற்ற சஹாபாக்கள் யாருமே தாண்ட மூளைய பகுத்தறிவை முன்னிலைப்படுத்தி எந்த கேள்வியுமே கேட்கல. அல்லாஹ் எப்படி வாரான்? அல்லாஹ் அரிசிலிருந்து வந்த அரிசி எம்டியாவுமே, உலகத்தில் 24 மணித்தியாலமும் ஒவ்வொரு நாட்டுக்கும் தஹஜ்ஜத்துடைய டைம் வேறுபடுமே என்று சொல்லி எந்த சஹாபியும் கேள்வி கேட்கல. சமிஅனா வ அதானா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னாங்க என்றால் சமிஅனா வ அதானா, கேட்டுட்டோம், அதை சொன்ன வார்த்தையை செயல்படுத்துறோம் என்று தான் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. அப்ப ஏகத்துவ கொள்கைய, சரியான மன்ஹஜ, சரியான போக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து படித்த சஹாபாக்கள், அவர்கள்ட்ட படித்த சஹாபாக்கள் எந்த கொள்கையில இருந்தாங்களோ அதே கொள்கையை யாரு தன்னகத்துல கொண்டிருக்கிறாங்களோ அவங்க தான் சுவர்க்கம் போகிற கூட்டம். இஸ்லாத்தை யார் யாரெல்லாம் கூறு போட்டோ இயக்கங்களாக பிரிச்சு, எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் பரந்த மார்க்கம், எந்த இயக்கமும் இஸ்லாத்தை போட்டு நிரப்பேலாது. ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதற்காக, இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரம் செய்வதற்காக நான் ஒரு பேர்ல ஒரு இயக்கத்தை வச்சு தவ்வா செய்யலாம்.
ஆனால் அந்த இயக்கம் தான் 100க்கு 100 சரியான இயக்கம் என்று யாராவது சொன்னால் முதலாவது நரகம் போற இயக்கமும் கூட்டமும் அதுதான். ஏன்னா ரசூலுல்லாஹ் எந்த பேரையுமே சொல்ல இல்லை. சுவர்க்கம் போற கூட்டம் அல்லாஹுவை பத்தி நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ, அல்லாஹுவை பத்தி குர்ஆன்ல எப்படி சொன்னானோ அதை அழகான முறையில உள்வாங்கி மாற்று கருத்துகள் கொடுக்காம, மாற்று வியாக்கியானங்கள் கொடுக்காம அழகான முறையில யார் யாரெல்லாம் நம்பி வாழ்றாங்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இறுதி நபியாக ஏற்று, அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொல் செயல் அங்கீகாரத்துக்கு மாற்றம் இல்லாமல் ஏதாவது எந்த சந்தர்ப்பத்திலும் கருத்து முரண்பாடுகள் வரதாக இருந்தென்றால் ரசூலுல்லாஹ் இதுக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, அல்லாஹ் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு தந்திக்கிறான் என்று சொல்லி குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முன்னுரிமை கொடுத்து அந்த குர்ஆனும் ஹதீஸும் சொல்லப்படுற சந்தர்ப்பத்தில் அழகான முறையில் உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்தி ஏற்றுக்கொள்ற அந்த சமுதாயம் தான் சுவர்க்கத்துக்குரிய சமுதாயம். ஒரு விஷயத்துல கருத்து முரண்பாடு பட்டு கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் இதுக்கு இதை தீர்வை தந்திக்கிறான், இதை செய்யவானம் இந்த இருக்குது தலீல் ஆதாரம் என்று சொல்லப்படுற சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் இந்த புத்தகங்களை பதிவிட்டு ஆதாரபூர்வமான ஹதீஸ், இதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில எங்களோட பள்ளியில நடைமுறைப்படுத்துவோம் என்று நாங்கள் சொல்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இயக்கத்துக்கு அது ஒத்து வருதில்லை, எங்களுடைய இயக்கத்துக்கு அது மாற்றமாயிக்குது, எங்களுடைய மதுஹபுக்கு அது மாற்றமாயிக்குது. இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் மக்கள் அப்பாவி மக்கள் குழம்பி வைத்திருவாங்க என்று யாராவது சொன்னால் முதலாவது வழிகேடு அவர்தான். குர்ஆனும் ஹதீஸும் ஆதாரபூர்வமான ஹதீஸும் ஒரு சமூகத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எந்த தலைவராலும் அல்லாஹுவால நற்சான்றிதழ் பெறக்கூடிய ஒரு மனுஷனா? குர்ஆனும் ஹதீஸும் ஒரு சமூகத்துக்கு அழகான முறையில் முன்வைக்கப்பட்டு தான் ஏற்றிருக்கின்ற தான் கொண்டிருக்கின்ற அந்த கொள்கை அந்த இயக்கத்துக்கு மாற்றம் இதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று யாராவது மறுத்தால் அவன் முதலாவது முஸ்லிமா? இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா சொன்னாங்க. அப்ப நாங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு செய்தி சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனாக இருக்கிறேனா? அல்ஹம்துலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த கூட்டத்தில் நான் நிற்பேன். அல்லாஹ்வும் ரசூலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பாசறையில் வளர்ந்த அந்த சஹாபாக்கள் விளங்கின விதத்தில் யாரு குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி நடைமுறைப்படுத்துகின்றார்களோ அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வச்சு அந்த கோரிக்கையை நிராகரிக்கிற ஒரு கூட்டம் இந்த பூமியில் இருந்தென்றால் அது எந்த இயக்கமாக இருந்தென்றாலும் சரி, அந்த இயக்கம் வழிகெட்ட இயக்கம். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முக்கியமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் இந்த ஹதீஸ்ல மெய்ய கருத்து என்னென்றால், நபி அவங்க சொன்னாங்க என்னுடைய உம்மத்து 73 பிரிஞ்சு போவும், ஒன்று சுவர்க்கம் போவோம் என்று. அப்ப நீங்க பிரிஞ்சிக்கோங்க ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் தரல. உதாரணமாக இஹ்வானுல் முஸ்லிமீன், ஜமாத்தே இஸ்லாமி, தௌஹீத் ஜமாத்கள், தப்லீக் ஜமாத் என்று சொல்லி பல பிரிவுகள் எங்கட காலத்தில் இருக்குது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத், சூஃபியாக்கள்ல நிறைய பிரிவுகள். இவங்க எல்லாம் இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி எல்லாமே செய்கிறாங்க. அந்த அழைப்பு பிரச்சாரத்தில் முதல் நோக்கமாக நாங்கள் கொண்டிருக்க வேண்டியது தெரியுமா? அழிக்கப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமுதாயம் எதனால் அழிக்கப்பட்டது? தெரியும், நாங்கள் பார்த்தோம். 5 நல்லடியார்களை அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் வச்சதுனால அல்லாஹ் அப்படியே அழிச்சான். அழிச்சிட்டு தான் வரலாற்றாசிரியர்கள் சொல்றாங்க, எங்கட முதலாவது வாப்பா ஆதம், 2வது எங்கட வாப்பா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் மனித சமூகத்தை திருப்பி புதுசாக அந்த பூமியில் உருவாக்குறான். அப்ப அல்லாஹுவுக்கு ஷிர்க் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு அந்த ஷிர்க்கிலிருந்து மக்களை நாங்க எப்படியாவது பாதுகாக்கணும் என்று முயற்சி செய்யற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இயக்கம் ஷிர்க் என்ற பகுதியை 2ஆம் தரமா வச்சு முதலாவது மற்ற பிரிவுகளாக தொழுகையோ ஜகாத்தோ ஹஜ்ஜோ நோம்போ அதுகளுக்குத்தான் நாங்க முதலாவது இடம் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு இயக்கம் சொல்றதாக இருந்தென்றால் அந்த இயக்கம் அல்லாஹுடைய பார்வையிலும் அல்லாஹுடைய ரசூலுடைய பார்வையிலும் வழிகெட்ட இயக்கம்.
ஏனென்றால் முதல்ல அழிக்கப்பட்ட சமுதாயம் இந்த உலகத்துல தௌஹீத தலைகீழா விளங்கினதுனால தான் அழிச்சு போட்டான். ரசூலுல்லாஹ் 13 வருஷ காலம் அடி உத வாங்கி ஊர் நீக்கம் செய்யப்பட்டதெல்லாம் இந்த தௌஹீத மக்களுக்கு சொல்லித்தான். ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு சொல்லித்தானே அந்த மக்கள் நபி அவங்கள விரட்டியே போட்டாங்க. நபி அவங்க கவலையோட போனாங்க மதீனால இருந்து, மக்கால இருந்து. அப்ப இந்த தௌஹீத சொல்ற சந்தர்ப்பத்துல பிரச்சனைகள் வரும். இதைத்தான் எங்களோட அழைப்பு பிரச்சாரத்துல மைய பகுதியாக நாங்கள் கொள்ளணும். இதை தவிர்த்து எதுவாக இருந்தென்றாலும் இஸ்லாமிய ஹிலாஃபத்தை நோக்கி நாங்கள் மக்களை கூற்றுவோம், வாலிபர்களை உருவாக்குறோம் என்று சொல்லி இஹ்வானுல் முஸ்லிமீன்கள் சொல்றதா இருந்தாலும் சரி, மக்கள் மத்தியில தொழுகையை தொழாமல் மக்கள் ஈகிறாங்க, தொழுகையின் பால் தான் நாங்கள் மக்களை அழைக்கிறோம் என்று சொல்ற எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, தௌஹீத சீர் செய்யாம வீட்டுக்குள்ள ஜின் பாதுகாவல் என்று சொல்லி ஜின்களை கொண்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுவோம் என்று சொல்லி எத்தனையோ தொழுகையாளிகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. யாருக்கும் மறுக்கல இந்த சப்ஜெக்ட் எல்லாம். எப்படி என்றால் ஜின்களை கொண்டு உதவி தேடுறாங்க. வீட்டுல சரியான ஒரு சத்தம் ராவைக்கு புள்ளைக்கு சோம் இல்லை, தொழுற மக்கள் செய்யற காரியம். அப்ப ஒத்தட்ட ஒரு ஆலிம்கிட்ட போய் கேட்கறாங்க, எப்படி என்றால் இப்படித்தான் வீட்டுல இந்த வித்தியாசமான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் ராவைக்கு நடக்குது, என்ன புள்ள திடீர்னு தலை சுத்தி பிடிச்சி புழுறா. அப்ப அவங்க சொல்றாங்க, ஜின்னை கொண்டு நாங்க என்ன செய்வோம், உங்களோட வீட்டை பலப்படுத்துவோம், அல்லாஹோட பக்கத்தில் இருந்து நாங்க உதவி தேடாம அல்லாஹுவால படைக்கப்பட்டிருக்கிற இந்த ஜின் கிட்ட நாங்க ஒரு உதவி தேடி ஜின்னை கொண்டு இந்த ஊட்டை நாங்க பாதுகாக்கிறோம் என்று சொல்லி எங்க ஈமான கொண்டு போய் ஜின்ல வச்சு போத்தல் குப்பிகளிலே 4 மூலைகளிலும் தொங்கவிடப்பட்டு கழுத்துல தாயத்துகளாக இடுப்புல தாயத்துகளாக தொங்கவிடப்பட்டு சிறுக்கு மலிஞ்சி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இவர்களை நாங்க அழகான முறையில் தௌவாவின் மூலமாக ஒழுங்கான இஸ்லாத்துக்கு நாங்க கொண்டு வரதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தௌவாலிருந்தும் நபிமார்களுடைய தௌவாலிருந்தும் நாங்க கற்றுக்கொள்ற பாடம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரம் காட்டிலும் அந்த 1,24,000 நபிமார்களும் ரசூல்மார்களும் செஞ்ச முதலாவது செயல் இதுதான். இந்த தௌஹீத ஏகத்துவத்தை இந்த மக்கள் மத்தியில நாங்கள் அழகான முறையில் பரப்பி ஒரு சிறந்த சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கணும். இதை சீர் செய்யாம மற்ற விஷயங்களை நாங்கள் சீர் செய்ய போனோம் என்றால் அந்த சமூகம் எழுச்சி அடைந்த சமூகமாக ஒரு நாளும் மாறாது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த ஹதீஸ் 73 கூட்டத்தில் சுவர்க்கம் போற கூட்டத்துக்கு உரிய மக்களாக நானும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் எனது குடும்பத்தாரும் போக வேண்டும் என்ற மேலெண்ணத்தோடையும் எங்களுடைய சமூகத்தில் இணை வைப்பு மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் எதெல்லாம் மலிஞ்சி காணப்படுதோ அல்லாஹுக்காக அல்லாஹ் என்ன சுவர்க்கத்தில் போடணும் என்ற நல்லெண்ணத்துக்காக அதில் விருந்து நாங்கள் விலகி நல்ல மக்களாக நாங்கள் வாழணும். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைவிக்கணும் என்ற நல்லெண்ணத்தோடு முடிச்சுக்கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.